Good evening, guys. Welcome back to our end of the day Nifty analysis video. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 17th செப்டம்பர் 2025. இன்னைக்கு நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ கோஆர்டினேட்ஸ் மார்க் பண்ணியாச்சு. நியூஸ் பேஸ் த கீ லெவல்ஸ் 3 ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 3 சப்போர்ட் மார்க் பண்ணியாச்சு. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இந்த 2 அவைலபிள் டேட்டாவுமே நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே கிடச்சிரும். ஸோ இதை வச்சு தான் நம்மளோட செட்டப்பை வந்துட்டு அப்ரோச் பண்ணுவோம். நீங்கள் நம்ம வீடியோ இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டூ வாட்ச் அவர் ஏர்லியர் வீடியோஸ். அதில் வந்துட்டு மார்க்கெட்டை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம், நம்மளோட செட்டப் எப்படி ட்ரேட் எடுப்போம் அப்படின்றத ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ இன்னைக்கு இந்த வெர்டிக்கல் கேண்டில் வந்துட்டு இன்னையோட ஃபஸ்ட்டு கேண்டிலை வந்துட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட ப்ரைமரி ரூல் என்னன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஸ்டே அவே ஃப்ரம் த மார்க்கெட், எந்த ஒரு டெசிஷனும் எடுக்காமல் இருக்க போகிறோம். அது போக நம்ம அடுத்த கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற 2 டேட்டா என்னன்னா ஓஐ அண்ட் பிசிஆர் ரேஷியோ, புட்கால் ரேஷியோ. ஸோ புட்கால் ரேஷியோ வந்துட்டு நம்மளோட சென்டிமெண்ட் புல்லிஷா பேரிஷா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் புட்கால் ரேஷியோ எப்படி இம்பாக்ட் ஆயிருக்குன்னா, ஸ்டார்டிங் கேண்டில் வந்துட்டு 1.27 இருந்துச்சு. தட் இஸ் கம்ப்ளீட்லி புல்லிஷ். அதுக்கு அடுத்து வந்துட்டு கம்ப்ளீட்டாக மாறி தான். ஆனால் இன்னைக்கு கம்ப்ளீட் பிசிஆர் வந்துட்டு 1க்கு மேலே தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. அதனால வந்துட்டு நம்ம சென்டிமெண்ட்டை வந்துட்டு கண்டுபிடிக்கவே முடியல. இன்னொன்று நீங்களே நல்லா பாருங்க, கம்ப்ளீட் சைட்வேஸ் தான். இன்னைக்கு மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் மூவ்மெண்ட்டாகவே இருந்துச்சு. 346 கரெக்டாக 306 50 பாயிண்ட்ஸ்குள்ளே இன்னைக்கு மூவ்மெண்ட்டே இருந்துச்சு. இன்னைக்கு கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரேடு அப்படின்றது நிஃப்டியில் எடுத்திருக்கவே முடியாது. நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமையும் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு டெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ நல்லா உங்களுக்கு இதுலேயே வந்துட்டு தெரியும். ஸோ அந்த பீக்கில் தான் மார்க்கெட் இன்னைக்கு கம்ப்ளீட்டாகவே டெஸ்ட் ஆகிட்டு ஃபுல்லாக கரெக்டாக அந்த இடம் வரைக்கும் தான் மார்க்கெட் வந்து போயிருக்கு. அந்த இடத்த வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு ப்ரீச் பண்ணவே இல்லை. அதே மாதிரி ஓஏ சைடும் பார்த்தீங்கன்னா 25,250 இருந்து 25,350 இந்த 2 இடத்துல தான் ரொம்ப ஃபைட் நடந்துகிட்டே இருந்துச்சு. மேஜரான லெவல் வந்துட்டு 25,300 அந்த லெவலில் புல் பையர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, செல்லர்ஸும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்துட்டு ஒரே இடத்துல வந்துட்டு ஸ்டக் ஆகி அப்படியே நின்றுச்சு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட செட்டப் படி ட்ரேடு எப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி வரவே கிடையாது. ஸோ இன்னைக்கு கம்ப்ளீட் சைட்வேஸ்னால மார்க்கெட்டை வாட்ச் தான் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி தான், அகெயின்ஸ்ட் த மார்க்கெட்டோ அவசரப்பட்டு ஐயோ இன்னைக்கு ட்ரேடு கிடைக்கல, ஏதாவது ஒரு ட்ரேட் எடுப்போம், இந்த மூமெண்ட்டை பிடிப்போம், சின்னதாக இருக்கா பரவாயில்ல, சின்ன ப்ராஃபிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு என்ட்ரு ஆகக்கூடாது. ஸோ நம்ம செட்டப்புக்கு வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ட்ரேட் எடுப்போம். நம்ம செட்டப்புக்கு வரலாட்டி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஏன்னா கேபிட்டலை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேவ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு நம்ம வந்துட்டு மார்க்கெட்டில் ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகலாம். ஓகே, ஸோ நாளைக்கு நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நாளைக்கு எண்ட் ஆஃப் தி டே நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் see you.